Hi students, நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் amalgamation of companies பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் introduction ஒரு 3 ப்ராப்ளம் பார்க்கலாம். இந்த net asset மெத்தடையும் net payment மெத்தட் ரெண்டும் யூஸ் பண்ணி purchase consideration எப்படி calculate பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 3 activities in this amalgamation chapter. அதாவது இந்த amalgamation chapterல 3 activities உண்டு. amalgamationல 3 activities உண்டு. ஃபஸ்ட் ஒன்று வந்து amalgamation, absorption, தேர்ட் ஒன் வந்து எக்ஸ்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன். அதாவது அமால்கமேஷன் ஆஃப் கம்பெனிஸில் 3 ஆக்டிவிட்டீஸ் உண்டு. ஒன்று வந்து அமால்கமேஷன், நெக்ஸ்ட் ஒன் வந்து அப்சார்ப்ஷன், லாஸ்ட் ஒன் வந்து எக்ஸ்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன். ஃபஸ்ட்டு அமால்கமேஷன்னா என்னன்னு பார்க்கலாம். இன் அன் அமால்கமேஷன் 2 or more existing companies went into liquidation and new company is formed to take over the business of other existing companies. இப்போது எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், ஏபி அப்படின்னு 2 கம்பெனி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த 2 கம்பெனியுமே வந்து லிக்விட் ஆகி ஒரு புதிய கம்பெனியை வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. இந்த 2 கம்பெனி ஏங்கிற கம்பெனி பிங்கிற கம்பெனி ரெண்டுமே லிக்விட் ஆகி ஒரு புதிய கம்பெனி வந்து ஃபார்ம் ஆகும். அதாவது இவங்க 2 பேருமே சேர்ந்து ஏபி அப்படின்னு ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதான் வந்து என்னென்னா அமால்கமேஷன். சரியா? 2 அல்லது இந்த 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், 4 கம்பெனி, எத்தனை கம்பெனியாக வேணாலும் இருக்கலாம். அந்த கம்பெனிஸ் எல்லாமே லிக்விட் ஆகி ஒரே கம்பெனியாக சேர்ந்து ஃபார்ம் ஆகுறது தான் என்னன்னு சொல்லுவோன்னா அமால்கமேஷன். சரியா? இப்போ அடுத்து என்னென்னா அப்சார்ப்ஷன். அப்சார்ப்ஷன் இஸ் ஒன் ஆர் மோர் existing companies goes into liquidation and other existing companies takes over its business. சரியா? இதுவும் அதே மாதிரி தான். இப்போ 2 அல்லது 3 கம்பெனி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இவங்க வந்து லிக்விடேட் ஆகுறாங்க. இப்போது ஏங்கிற கம்பெனி இருக்குது, பிங்கிற கம்பெனி 2 கம்பெனி இருக்குது. இதில் ஏ வந்து ரொம்பவே ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்காங்க, ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு இந்த கம்பெனி. சரியா? ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறாங்க, மக்கள்கிட்ட ரெப்புடேஷன் இருக்குது, பீப்புள்ஸ்கிட்ட ரெப்புடேஷன் இருக்குது, எல்லாமே நல்லாயிருக்கு, இந்த கம்பெனி சூப்பராக ரன் ஆகிட்டுருக்கு. பட் பிங்கிற கம்பெனி வந்து ரொம்பவே வீக்காக இருக்குது, அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டும் இல்லை, நல்ல பேரும் வந்து மக்கள்கிட்ட இல்லை. அப்போது இந்த ஏங்கிற கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பிங்கிற கம்பெனியை டேக் ஓவர் பண்ணுவாங்க. அதான் வந்து என்னென்னா அப்சார்ப்ஷன். சரியா? அதாவது இந்த பி கம்பெனியில் இருக்க ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ், இக்விட்டி ஷேர்ஸ், அசெட்ஸ், லைபிலிட்டிஸ் எல்லாமே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டேக் ஓவர் பண்ணி எடுப்பாங்க. இதான் வந்து என்ன சொல்லுவோன்னா அப்சார்ப்ஷன் சொல்லுவோம். அடுத்து தேர்ட் ஒன் வந்து எக்ஸ்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன். எக்ஸ்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் ஒன் எக்ஸிஸ்டிங் கம்பெனி goes into liquidation and a new company is formed to take over its business. எக்ஸ்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன்னா ஷார்ட்டாக என்ன சொல்லணும்னா, இப்போ ஏங்கிற கம்பெனி இருக்குன்னா இது வந்து லிக்விட் ஆகுது. இந்த கம்பெனியில் வந்து ப்ராஃபிட் எதுவுமே வர மாட்டேங்குது, கம்பெனி வந்து நல்லாவே ரன் ஆகவும் மாட்டேங்குது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கம்பெனியில் உள்ள ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாமே அவங்களா தான் இருப்பாங்க. ஆனால் கம்பெனியோட பேர் மட்டும் என்ன ஆகுனா சேஞ்ச் ஆகும். இப்போ ஏ லிமிட்டடுன்னு இந்த கம்பெனியோட பேர் இருக்குது அப்படின்னா இவங்க வந்து அந்த கம்பெனியோட பேரை மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா பி லிமிட்டட் அப்படின்னு மாற்றுவாங்க. இதான் வந்து என்னது எக்ஸ்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன். சரியா? இப்போ அமால்கமேஷன்னா என்ன, அப்சார்ப்ஷன்னா என்ன, எக்ஸ்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன்னா என்னன்னு பார்த்துட்டோம். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒன்று வந்து இம்பார்ட்டண்ட்டானது வந்து பர்ச்சேஸ் கன்சிடரேஷன். பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் அப்படின்னா என்னென்னா, இப்போது நான் ஆல்ரெடி வந்து அமால்கமேஷன், அப்சார்ப்ஷன், ரீகன்ஸ்ட்ரக்ஷன், எக்ஸ்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போது ஏங்கிற கம்பெனி வந்து பிங்கிற கம்பெனியை வாங்குறாங்க. இப்போ ஏங்கிற கம்பெனி பிங்கிற கம்பெனியை வாங்குறாங்கன்னா ஏ கம்பெனி பர்ச்சேசிங் கம்பெனி, பி கம்பெனி என்னது செல்லிங் கம்பெனி. இந்த செல்லிங் கம்பெனிக்கு ஏ கம்பெனி என்ன பண்ணணும், அதாவது இந்த பர்ச்சேஸ் வாங்குறாங்கல்ல இந்த ஏ கம்பெனி என்ன பண்ணணும்னா இந்த செல்லிங் கம்பெனிக்கு வந்து அமௌண்ட்டு பே பண்ணணும். ஏன்னா அவங்களோட கம்பெனி இவங்க வாங்குறாங்கல்ல அப்படின்னா அமௌண்ட்டு பே பண்ண வேண்டியிருக்கும். அந்த அமௌண்ட்டை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? புரியுதா? Purchase consideration can be defined as the aggregate of the shares and other securities issued and the payment made in the form of cash or other assets by the transferring company to the shareholders of transferred company. இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா transferring company அப்படின்னா purchasing company. சரியா? transferred companyனா selling company. சரி, அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. transferring company purchasing company, transferred companyனா selling company. இப்போ இந்த பர்ச்சேஸ் பண்ணுற கம்பெனி, அதாவது இந்த டிரான்ஸ்ஃபரி கம்பெனி என்ன பண்ணணும்னா இந்த டிரான்ஸ்ஃபரர் கம்பெனியோட ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு அமௌண்ட் கொடுக்கணும். ஏன்னா இந்த பர்ச்சேசிங் கம்பெனி இந்த கம்பெனியை வந்து வாங்குறாங்கல்ல, டிரான்ஸ்ஃபரர் கம்பெனியை வாங்குறாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணணும், அந்த டிரான்ஸ்ஃபரர் கம்பெனியோட ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு அமௌண்ட் கொடுக்கணும். அதான் வந்து என்னது பர்ச்சேஸ் கன்சிடரேஷன். இந்த அமௌண்ட் எப்படி இருக்கலாம்னா இன் தி ஃபார்ம் ஆஃப் கேஷாக இருக்கலாம், அல்லது அதர் அசட்ஸாக இருக்கலாம், செக்யூரிட்டிஸாக இருக்கலாம், ஷேர்ஸாக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். சரியா? இதான் வந்து என்னது பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் சொல்லுவோம். அடுத்து வந்து என்ன பார்க்க போகிறோன்னா மெத்தட்ஸ் டு ஃபைண்ட் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன். அதாவது நம்ம பர்ச்சேஸ் கன்சிடரேஷனை கால்குலேட் பண்ணுறதுக்கு 2 மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து நெட் பேமெண்ட் மெத்தட், இன்னொன்று வந்து நெட் அசெட் மெத்தட். சரியா? நெட் பேமெண்ட் மெத்தட் அப்படின்னா என்னென்னா
இந்த நெட் பேமெண்ட் மெத்தட் எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு ஒரு ஃபார்மேட் இருக்குது. அது வந்து என்னென்னா பெய்டு டு ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ், பெய்டு டு இக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ். இந்த ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் கிடைக்கும். இந்த பெய்டு டு, அதாவது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த பர்ச்சேஸ் பண்ணுற கம்பெனி சேல்ஸ் பண்ணுற கம்பெனிக்கு அமௌண்ட் கொடுப்பாங்கல்ல, அதான் வந்து பர்ச்சேஸ் கன்சிடரேஷன். அந்த அமௌண்ட்டை யாருக்கு கொடுப்பாங்க, அதாவது நம்ம ஒரு கம்பெனி வாங்குகிறோம்ல, அந்த கம்பெனிக்கு அமௌண்ட் கொடுப்போம்ல, அந்த அமௌண்ட்டை வந்து யார்கிட்ட கொடுப்போம்னா அந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டர்ஸ்கிட்ட தான் கொடுக்கணும். சரியா? ஏன்னா அவங்க தான் இந்த கம்பெனியோட ஓனர்ஸ். அந்த ஓனர்ஸ் வந்து யாராக இருக்கலாம், ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ், இக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸாக இருப்பாங்க. பட் டிபெஞ்சர்ஸ் ஹோல்டர்ஸ்க்கு கொடுக்கக்கூடாது. ஏன்னா டிபெஞ்சர்ஸ் ஹோல்டர்ஸ் வந்து ஓனர்ஸ் கிடையாது, அவங்க வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி. சரியா? அப்போ அந்த கம்பெனியோட ஓனர்ஸ்க்கு மட்டும்தான் கொடுக்கணும். ஓனர்ஸ் வந்து யாரெல்லாம், ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ், இக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் தான். அதான் சொல்லியிருக்காங்க, இந்த ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கொடுக்குற அமௌண்ட்டை, இக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் கொடுக்குற அமௌண்ட் ரெண்டையும் வந்து ஆட் பண்ணால் நமக்கு கிடைக்கிறதா வந்து என்னது பர்ச்சேஸ் கன்சிடரேஷன். இந்த ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு, இக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு என்னெல்லாம், எந்த மாதிரியெல்லாம் அமௌண்ட் கொடுக்கலாம்னா கேஷாக கொடுக்கலாம், ஷேர்ஸாக கொடுக்கலாம், டிபெஞ்சர்ஸாக கொடுக்கலாம். சரியா? டிபெஞ்சர்ஸாக கொடுக்கலாம், பட் டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ்க்கு கொடுக்கக்கூடாது. சரியா? கேஷ், ஷேர்ஸ், டிபெஞ்சர்ஸ் இந்த மூணுமாவும் கொடுக்கலாம். யாருக்கு? ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கும் இக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு. ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் தான் கம்பெனியோட ஓனர்ஸ். இதான் வந்து என்னது நெட் பேமெண்ட் மெத்தட். அடுத்து வந்து என்னென்னா நெட் அசெட் மெத்தட். நெட் அசெட் மெத்தட் எப்படி கால்குலேட் பண்ணணும்னா அதோட ஃபார்மேட் agreed value of assets taken over less agreed value of liabilities taken over. அதாவது இப்போ அசெட், இப்போ ஏ கம்பெனி வந்து பி கம்பெனியை வாங்குறாங்க அப்படின்னா பி கம்பெனிக்கு ஒரு என்ன இருக்கும், பேலன்ஸ் ஷீட் இருக்கும். ஏன்னா இந்த கம்பெனியை வந்து சேல்ஸ் பண்ண போகிறாங்க, இவங்களுக்குன்னு ஒரு பேலன்ஸ் ஷீட் இருக்கும். இந்த பேலன்ஸ் ஷீட்டில் எல்லாத்துக்குமே அவங்க அமௌண்ட் வச்சுருப்பாங்க. அதாவது ஃபிக்ஸட் அசெட்டுக்கு இவ்வளோ, கரண்ட் அசெட்ஸ்க்கு இவ்வளவு, லைபிலிட்டிஸ்னால் அண்டர் கிரெடிட்டர்ஸ்க்கு இவ்வளவு, டிபெஞ்சர்ஸ்க்கு இவ்வளவு, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் இவ்வளவு, எல்லாமே வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த வாங்குகிற ஏ கம்பெனி என்ன பண்ணலாம், இப்போ வந்து இவங்க ஒரு ஃபிக்ஸட் அசெட் வச்சுருக்காங்கன்னா ஃபிக்ஸட் அசெட்டோட வேல்யூவை இவங்க கம்மி பண்ணியும் வாங்கலாம், கூட்டியும் வாங்கலாம். சரி தானே? இப்போ 1 lakhக்கு ஃபிக்ஸட் அசெட் இருக்குன்னா இவங்க வந்து இதை 1,20,000க்கு நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்னு இவங்க சொல்லலாம். அல்லது அந்த ஃபிக்ஸட் அசெட்டை 80,000க்கும் வாங்கலாம். அது வந்து யாரோட இதை பொறுத்தது, இந்த பர்ச்சேசிங் கம்பெனியோட பொறுத்தது. அதான் வந்து என்னது அக்ரீட் வேல்யூ ஆஃப் அசெட்ஸ் டேக்கன் ஓவர். இந்த அதாவது அந்த பர்ச்சேசிங் கம்பெனி என்ன அக்ரீட் வேல்யூ பண்ணுறாங்களோ அதுலேருந்து அக்ரீட் வேல்யூ ஆஃப் லைபிலிட்டிஸ் டேக்கன் ஓவர். அதாவது இந்த லைபிலிட்டிஸ்க்கும் என்ன பண்ணுவாங்க, வேல்யூ அவங்க பண்ணுவாங்க. இந்த ரெண்டையும் லெஸ் பண்ணால் கிடைக்கிறதா என்னது பர்ச்சேஸ் கன்சிடரேஷன். சரியா? இப்போ நெட் அசெட் மெத்தடில் எப்படி கால்குலேட் பண்ணணும், நெட் பேமெண்ட் மெத்தடில் எப்படி கால்குலேட் பண்ணணும், நெட் அசெட் மெத்தடில் எப்படி கால்குலேட் பண்ணணும்னு நம்ம ஒரு ஃபார்மேட் பார்த்துட்டோம். இப்போ ஒரு ப்ராப்ளம் பார்த்துடலாம். ஃபஸ்ட் இந்த ப்ராப்ளம் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ப்ராப்ளத்தில் அவங்க ஸ்ட்ரைட்டாக மென்ஷன் பண்ண மாட்டாங்க இது நெட் பேமெண்ட் மெத்தடா அல்லது நெட் அசெட் மெத்தடா அப்படின்னு மென்ஷன் பண்ண மாட்டாங்க. நாம் தான் என்ன பண்ணணும், அந்த ப்ராப்ளத்தை பார்த்து இது நெட் பேமெண்ட் மெத்தடா நெட் அசெட் மெத்தடான்னு கண்டுபிடிக்கணும். சரியா? அது ரொம்பவே ஈஸி. அதை நாங்கள் ப்ராப்ளம் பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும். பாருங்கள், ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம், பேலன்ஸ் ஷீட் ஆஃப் ஏ லிமிடெட் ஷோஸ் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் ஆன் 31/3/2020. ஏ லிமிட்டோட பேலன்ஸ் ஷீட் கொடுத்துருக்காங்க. அதில் என்னெல்லாம் இருக்குன்னா 1 lakh equity shares இருக்குது, ₹10 each, ஃபுல்லி பெய்ட் பண்ணியிருக்காங்க 10 lakh. அடுத்து 50,000 5% ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் 10 each, ஃபுல்லி பெய்டு 5 lakh. ஈக்விட்டி ஷேர்ஸு ஃபுல்லாக 10 lakh இருக்குது. ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் எவ்வளோ இருக்குது, 5 lakh இருக்குது. அப்புறம் 6% டிபெஞ்சர்ஸ் வந்து 5 lakh இருக்குது. அடுத்து பாருங்கள், பி லிமிட்டட் அக்யூர்ட் ஏ லிமிட்டட் ஆன் த சேம் டேட் அண்ட் அக்ரி டு பே த ஃபாலோயிங். பி லிமிட்டட் அக்யூர்டு ஏ லிமிட்டட், அதாவது பி லிமிட்டட் தான் என்ன பண்ணுறாங்க, ஏ லிமிட்டடை அக்யூர்ட் பண்ணுறாங்க. அப்போ பி லிமிட்டட் தான் பர்ச்சேசிங் கம்பெனி, ஏ லிமிட்டட் வந்து செல்லிங் கம்பெனி. சரியா? இந்த பி லிமிட்டட் வந்து இதை இவ்வளோத்தையும் அக்ரி பண்ணுறாங்க. எப்படின்னா 50,000 equity ஷேர்ஸை வந்து 10 each of the value 10 each at the value of 12 each. அதாவது 50,000 equity ஷேர்ஸோட ஃபேஸ் வேல்யூ வந்து எவ்வளவு 10, பட் அவங்க இஷ்யூடு வேல்யூ எவ்வளோ தரேன்னு சொல்கிறாங்கன்னா 12 வச்சு கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. ஃபேஸ் வேல்யூ 10 தான், பட் அவங்க பி லிமிட்டட் எவ்வளோ கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க, ஏ லிமிட்டடுக்கு 12 வச்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், 30,000 8% ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் 10 each. அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் வந்து 30,000 இருக்குது, 10 வச்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து and 7% debentures to the extent of ₹2 lakhs to the equity shareholders of A Limited. ஃபஸ்ட்டு இது யாருக்கு கொடுக்க போகிறாங்க, இக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு இதெல்லாமே கொடுக்க போகிறாங்க. சரியா? என்னெல்லாம் 50,000 equity shares, 30,000 ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ், டிபெஞ்சர்ஸ், இதெல்லாமே ஃபஸ்ட்டு யாருக்கு கொடுக்க போகிறாங்க, இக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கொடுக்க போகிறாங்க. அடுத்து ரெண்டாவது பாருங்கள், 30,000 equity shares of ₹10 each at the rate of 12 each. 30,000 equity shares
10 தான் வரும் வேல்யூ, ஃபேஸ் வேல்யூ 10, பட் அவங்க எவ்வளோ வச்சு கொடுக்குறதா சொல்கிறாங்க, 12 வச்சு கொடுக்குறதா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 20,000 8% and 20,000 8% ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் ஆஃப் ₹10 each. 20,000 ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை 10 வச்சு கொடுக்குறதா சொல்கிறாங்க. அண்ட் 5% ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் ஆஃப் ஏ லிமிடெட். யாருக்கு கொடுக்குறாங்க இதை? ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் ஆஃப் ஏ லிமிடெட். ஏ லிமிடெட் உள்ள ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ஃபஸ்ட்டு இது வந்து ஏ லிமிடெட் உள்ள இக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் கொடுக்க போகிறாங்க. அடுத்து வந்து ஏ லிமிடெடோட ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கொடுக்க போகிறாங்க. கேல்குலேட் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன். நம்ம ஆல்ரெடி ஃபார்மெட் நமக்கு தெரியும். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பெய்டு டு ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸையும் பெய்டு டு இக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் ரெண்டும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? பர்ச்சேஸ் கன்சிடரேஷன். நமக்கு இங்கேயும் இக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்குள்ளது எல்லாமே கொடுத்துருக்காங்க. என்னெல்லாம் கொடுக்க போகிறோம்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு என்னெல்லாம் கொடுக்க போகிறோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் கேல்குலேட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு 2 காலம் போட வேண்டி வரும். ஒன்று பர்டிகுலர் காலம், இன்னும் அடுத்தது வந்து அமௌண்ட் காலம். பர்டிகுலர்ஸ், அடுத்து வந்து அமௌண்ட்டு. சரி, ஃபஸ்ட்டு பர்டிகுலர்ஸில் என்ன எழுதணும்னா, பெய்டு டு இக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ். இக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு என்னெல்லாம் பே பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னெல்லாம் பே பண்ணியிருக்காங்க அப்படின்னு எழுதணும். இது ஃபார்மேட். சரியா? பெய்டு டு இக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் என்னெல்லாம் பெய்ட் பண்ண போகிறாங்கன்னா, இக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு 50,000 இக்விட்டி ஷேர்ஸ், அதோட வேல்யூ 10 தான், பட் எவ்வளோ வச்சு பே பண்ண போகிறாங்க? 12 வச்சு. ஸோ 50,000 × 12, 50,000 இக்விட்டி ஷேர்ஸ், 50,000 × 12 எவ்வளோ வரும்? 6 lakh. அடுத்து என்ன பே பண்ண போகிறாங்கன்னா, 30,000 8% ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் ஆஃப் ₹10 each. அதே ஃபேஸ் வேல்யூ தான் கொடுக்க போகிறாங்க. 30,000 ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் ₹10 வச்சு கொடுக்க போகிறாங்க. ஸோ 30,000 × 10 எவ்வளோ வருது? 3 lakh. அடுத்து என்ன கொடுக்க போகிறாங்கன்னா, 7% டிபெஞ்சர்ஸ் டு தி எக்ஸ்டென்ட் ஆஃப் ₹2 lakh டு தி இக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் ஆஃப் ஏ லிமிடெட். 7% டிபெஞ்சர்ஸ் எவ்வளோ வச்சு கொடுக்க போகிறாங்க? 2 lakh. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ்க்கு தான் கொடுக்கக்கூடாது. பட் இக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு என்னெல்லாம், இக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கும் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு என்ன கொடுக்கலாம்? டிபெஞ்சர்ஸை கொடுக்கலாம். சரியா? டிபெஞ்சர்ஸ் எவ்வளோ வருது? 2 lakhs. இப்போ இவ்வளோ நம்ம ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு பெய்ட் பண்ண அவ்வளோமே எழுதிட்டோம். அடுத்து பாருங்கள், ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு என்னெல்லாம் பே பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். 30,000 ஈக்விட்டி ஷேர்ஸ் ஆஃப் ₹10 each at the rate of 12 each. ஃபேஸ் வேல்யூ 10, ஆனால் அவங்க என்ன அக்ரி பண்ணியிருக்காங்கன்னா 12 வச்சு கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க ஏ லிமிட்டெடுக்கு. ஸோ 30,000 ஈக்விட்டி ஷேர்ஸ், 30,000 × 12, 3,60,000. அடுத்து என்ன இருக்குது? 20,000 8% ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் ஆஃப் 10 each. அப்போ 20,000 × 10 எவ்வளோ வருது? 2 lakh கிடைக்கும். இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து டிபெஞ்சர்ஸோ எதுவும் கிடையாது. இந்த 2 அமௌண்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கொடுக்க போகிறாங்க. ஸோ இவ்வளோத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 16,60,000 கிடைக்கும். இதான் வந்து என்னது? பர்ச்சேஸ் கன்சிடரேஷன். இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இவ்வளோ தான் வந்து பர்ச்சேஸ் கன்சிடரேஷன். இப்படி தான் இந்த மெத்தடில் கேல்குலேட் பண்ணணும். அடுத்து இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாம். எக்ஸ் லிமிடெட் டேக்ஸ் ஓவர் த பிஸ்னஸ் ஆஃப் ஒய் லிமிடெட். எக்ஸ் லிமிடெட் வந்து ஒய் லிமிட்டடோட பிஸ்னஸ் என்ன பண்ணுறாங்க? டேக் ஓவர் பண்ணுறாங்க. அப்போ எக்ஸ் லிமிடெட் என்னது? பர்ச்சேசிங் கம்பெனி. ஒய் லிமிடெட் வந்து என்னது? செல்லிங் கம்பெனி. சரியா? பேலன்ஸ் ஷீட் ஆஃப் ஒய் லிமிடெட் ஷோஸ் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் ஆன் 31/3/2021. ஏன்னா இந்த சேல்ஸ் பண்ண போகிறவங்களோட பேலன்ஸ் ஷீட் தான் கொடுப்பாங்க. இங்கே என்னெல்லாம் அவங்க பேலன்ஸ் ஷீட்டில் இருக்குது? 2,000 equity shares of ₹100 each fully paid, 1,000 preference shares of ₹100 each fully paid, அடுத்து 2,000 debentures of ₹100 each. இவ்வளோ இருக்குது. அடுத்து எக்ஸ் லிமிடெட் ஹேஸ் அக்ரீட் அஸ் அண்டர். எக்ஸ் லிமிடெட் என்ன அக்ரி பண்ணியிருக்காங்கன்னா, இது கொஞ்சம் வித்தியாசமானது, ரொம்ப நல்லா கவனிங்க, ஆனால் ரொம்ப ஈஸியானது தான். டு இஷ்யூ 6 preference shares of ₹100 each for every 8 preference shares in the Y limited. அதாவது Y limitedல இருக்க ஒவ்வொரு 8 ஷேருக்கும் நல்லா கவனிச்சுக்கோங்க. டு இஷ்யூ 6 preference shares of ₹100 each for every 8 preference shares in the Y limited. Y limitedல இருக்க ஒவ்வொரு 8 preference sharesக்கும் 6 preference shares வந்து கொடுக்குறதா எக்ஸ் லிமிடெட் சொல்கிறாங்க. சரியா? அதாவது ஒவ்வொரு 8 preference sharesக்கும் Y limitedல இருக்க ஒவ்வொரு 8 preference sharesக்கும் 6 preference shares நாங்கள் தாரோம் அப்படின்னு யார் சொல்கிறாங்கன்னா எக்ஸ் லிமிடெட் சொல்கிறாங்க. இதுதான் ஃபஸ்ட் கண்டிஷன், ஃபஸ்ட் இது. அடுத்து ரெண்டாவது என்னென்னா, டு இஷ்யூ மார்க்கெட் டிபெஞ்சர் அட் ₹96 in lieu of debentures in Y limited which are to be redeemed at a premium of 20%. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், டிபெஞ்சர்ஸ் என்ன பண்ணக்கூடாது? கொடுக்கக்கூடாது. அதாவது இக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கும் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கும் மட்டும்தான் கொடுக்கணும். டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ்க்கு எதுவுமே கொடுக்கக்கூடாது. ஸோ இதை என்ன பண்ணக்கூடாது? எடுக்கக்கூடாது. அடுத்து பாருங்கள், டு பே ₹25 per equity share in cash. அதாவது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்,
அந்த நெட் பேமெண்ட் மெத்தடில் அவங்க ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கும் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கும் கேஷாக பே பண்ணலாம், ஷேர்ஸாக பே பண்ணலாம், டிபெஞ்சர்ஸாக பே பண்ணலாம். இங்கே அதான் சொல்லியிருக்காங்க. ஒரு ஈக்விட்டி ஷேரோட ரேட் எவ்வளோவா பே பண்ணுறாங்களா? 25 சொல்லியிருக்காங்க. டு பே rupees 25 per equity share in cash. அதாவது ஈக்விட்டி ஷேரோட ஒரு ஈக்விட்டி ஷேரோட ரேட் எவ்வளோ வச்சு பே பண்ண போகிறாங்களா? 25 கேஷாக கொடுக்க போகிறாங்களாம். சரியா? அண்ட் டு இஷ்யூ 5 equity shares of ₹100 at the market value of ₹120 in the exchange of for every equity shares held in While Limited. அதாவது for every equity ஷேர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்கல்ல, While Limitedோட ஒவ்வொரு 4 ஷேருக்கும் 5 equity ஷேர்ஸ் வந்து யார் கொடுக்குறாங்களா? எக்ஸ் லிமிடெட் கொடுக்குறாங்களா? சரியா? நல்லா கவனிச்சுக்கோங்க. While Limitedோட ஒவ்வொரு 4 equity ஷேருக்கும் 5 equity ஷேர்ஸ் வந்து எக்ஸ் லிமிடெட் கொடுக்குறதா அக்ரி பண்ணியிருக்காங்க. சரியா? அதோட மார்க்கெட் வேல்யூ வந்து ஃபேஸ் வேல்யூ 100 கொடுத்துருக்காங்க. பட் மார்க்கெட் வேல்யூ எம்வி மார்க்கெட் வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 120 கொடுத்துருக்காங்க. சரியா? இதான் வந்து இவங்க வந்து அக்ரி பண்ணியிருக்கிறது, இந்த 3 டேர்ம்ஸு. ஸோ இதை நாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பெய்டு டு ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்குள்ளே பார்க்கலாம். ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு என்ன கொடுக்க போகிறாங்கன்னா, to issue 6 preference shares of ₹100 each for every 8 preference shares in the While Limited. ஆல்ரெடி இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். While Limitedோட ஒவ்வொரு 8 ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸுக்கும் 6 ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் வந்து எக்ஸ் லிமிடெட் தரதா சொல்லியிருக்காங்க. சரியா? ஒவ்வொரு 8 ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்க்கும் 6 ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் தரதா சொல்லியிருக்காங்க. அப்போ இங்கே ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் மொத்தம் ப்ராப்ளத்தில் எவ்வளோ இருக்குது? இவங்களுக்கு While Limitedக்கு 1000 ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் இருக்குது. ஸோ 1000 ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் இன்ட்டு இங்கே இவங்க எவ்வளோ ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் எக்ஸ் லிமிடெட் கொடுக்குறதா சொல்கிறாங்க? 6 ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் 8 ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸுக்கு. அதாவது While Limitedோட ஒவ்வொரு 8 ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்க்கும் 6 ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் கொடுக்குறதா அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன எழுதணும்னா 1000 இன்ட்டு 6 எக்ஸ் லிமிடெட் எவ்வளோ கொடுக்குறதா சொல்கிறாங்க? 6 ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் எவ்வளோ ஈக்விட்டி ஷேர்ஸுக்கு? 8 ஈக்விட்டி ஷேர்ஸுக்கு 6 ஈக்விட்டி ஷேர்ஸ் கொடுக்குறதா சொல்லிடுறாங்க. சரியா? ஒரு வாட்டி கூட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். மொத்த ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து இங்கே எவ்வளோ இருக்குது? While Limitedக்கு ஈக்விட்டி ஷேர்ஸ் கிடையாது, ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் 1000 ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் இருக்குது. 1000 ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் 1000 இன்ட்டு இங்கே எவ்வளோ ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் வந்து எக்ஸ் லிமிடெட் கொடுக்குறதா சொல்கிறாங்க? 6 ஈக்விட்டி ஷேர்ஸ். எதுக்கு? ஒவ்வொரு 8 ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸுக்கும் இல்லை While Limitedக்குள்ள ஒவ்வொரு 8 ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸுக்கும். சரியா? அப்போ நீங்கள் என்ன எழுதணும்னா 1000 இன்ட்டு 6/8 எவ்வளோ வரும்னா 750. இங்கே ஒரு ஷேரோட ரேட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 100 ஈச். ஸோ 750 × 100 போட்டிங்கன்னா 75,000 கிடைக்கும். இதான் ஃபஸ்ட். இது ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வேறு எதுவுமே இல்லை, அதனால் அது முடிஞ்சு. அடுத்து வந்து 2வது டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ்க்குள்ளது, அது எடுக்கக்கூடாது, அதை விட்டுருங்க. அடுத்து 3வது என்னென்னா ஈக்விட்டி ஷேர். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? டு பே ₹25 பெர் ஈக்விட்டி ஷேர் இன் கேஷ். அதாவது ஈக்விட்டி ஷேர் ஒரு ஈக்விட்டி ஷேருக்கு ₹25 கேஷில் வந்து பே பண்ணியிருக்காங்க. அப்போ அதை எப்படி எடுப்பீங்க? மொத்தம் ஈக்விட்டி ஷேர் எவ்வளோ இருக்குது? 2000 ஈக்விட்டி ஷேர்ஸ் இருக்குது, 25 வச்சு கொடுக்குறாங்க. ஸோ கேஷ் 2000 இன்ட்டு 25 போட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 50,000. ஸோ அதான் நான் இங்கே எழுதியிருக்கேன் 50,000. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். அண்ட் டு இஷ்யூ 5 equity shares of ₹100 at the market value of ₹120 in the exchange of for every equity shares held in While Limited. அதாவது While Limited வச்சுருக்க ஒவ்வொரு 4 equity ஷேர்ஸுக்கும் எக்ஸ் லிமிடெட் எவ்வளோ equity shares கொடுப்பாங்களாம்? 5 equity shares கொடுப்பாங்களாம். அதோட ஃபேஸ் வேல்யூ 100, பட் அவங்க எவ்வளோ வச்சு கொடுக்க போகிறாங்க? 120 மார்க்கெட் வேல்யூ வச்சு கொடுக்க போகிறாங்க. அப்போ நீங்கள் எப்படி எழுதணும்? ஈக்விட்டி ஷேர் மொத்தம் எவ்வளோ இருக்குது? ஈக்விட்டி ஷேர்ஸ் மொத்தம் எவ்வளோ இருக்குது? 2000 ஈக்விட்டி ஷேர்ஸ் இருக்குது. ஸோ 2000 இன்ட்டு நல்லா பார்த்துக்கோங்க, 2000 இன்ட்டு மொத்தம் எவ்வளோ ஈக்விட்டி ஷேர்ஸ் இருக்குது? While Limitedோட 4 ஈக்விட்டி ஷேர்ஸுக்கு, While Limited வச்சுருக்க 4 ஈக்விட்டி ஷேர்ஸுக்கு எக்ஸ் லிமிடெட் எவ்வளோ கொடுக்க போகிறாங்க? 5 ஈக்விட்டி ஷேர்ஸ் கொடுக்க போகிறாங்க. சரியா? அதாவது அவங்க இப்போ வாங்குகிற கம்பெனி எவ்வளோ ஷேர்ஸ் கொடுக்க போகிறாங்களோ அது மேலே எழுதணும். ஆல்ரெடி நம்ம சேல்ஸ் பண்ணுறாங்களோ அந்த கம்பெனி வந்து என்ன பண்ணணும்னா அந்த கம்பெனியோட ஷேர்ஸை வந்து கீழே எழுதணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. எந்த கம்பெனி வந்து சேல்ஸ் பண்ணுறாங்களோ அந்த கம்பெனியோட ஷேர்ஸை வந்து கீழே எழுதுங்க. எந்த கம்பெனி பர்ச்சேஸ் பண்ணுறாங்களோ அவங்க கொடுக்குற ஷேர்ஸை வந்து மேலே எழுதிக்கோங்க.
சரியா? இப்போ பாருங்கள் 2000 equity shares இருக்குது. ஸோ 2000 இன்று இங்கே எவ்வளோ equity shares வந்து ஒய் லிமிட்டடில் இருக்குது? 4 equity sharesக்கு அவங்க எவ்வளோ வச்சு கொடுக்க போகிறாங்களா? 5 equity shares வச்சு கொடுக்க போகிறாங்களா? அதனால் 2000 × 5/4 நீங்கள் போடணும். சரியா? 2000 × 5/4 போட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குன்னா 2500. இவங்க ஃபேஸ் வேல்யூ எவ்வளவு 100, பட் மார்க்கெட் வேல்யூ 120. எப்போவுமே மார்க்கெட் வேல்யூ தான் எடுக்கணும். ஸோ மார்க்கெட் வேல்யூ 120. இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3 lakh கிடைக்கும். இப்போ இவ்வளோத்தையும் டோட்டல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 4,25,000 கிடைக்கும். இதான் வந்து என்னது பர்ச்சேஸ் கன்சிடரேஷன். இந்த நெட் பேமெண்ட் மெத்தடில் 2 ப்ராப்ளம் பார்த்துருக்கோம். இந்த 2 ப்ராப்ளமுமே உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து என்னென்னா நெட் அசெட் மெத்தட். சரியா? இப்போ நெட் அசெட் மெத்தடில் பாருங்கள். சிந்து லிமிடெட் வாஸ் அக்ரிட் டு அக்யூர்ட் பை பிந்து லிமிடெட் ஆஸ் ஆன் 31/3/2021 ஆன் த டேட் பேலன்ஸ் ஷீட் இன்ஃபர்மேஷன்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னா இந்த equity shares, ஜெனரல் ரிசர்வ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், 5% டிபெஞ்சர்ஸ், சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ் எல்லாம் இருக்குது. இங்கே ஃபிக்ஸட் அசெட்ஸ், கரண்ட் அசெட்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போது நெட் அசெட் மெத்தட் பண்ணும்போது நீங்கள் நல்லா கவனிக்க வேண்டியது ஒன்று என்னென்னா, ஃபார்மெட்டை ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. அக்ரீட் வேல்யூ ஆஃப் அசெட்ஸ் டேக்கன் ஓவர் லெஸ் அக்ரீட் வேல்யூ ஆஃப் லைபிலிட்டிஸ் டேக்கன் ஓவர். இங்கே அக்ரீட் வேல்யூ ஆஃப் அசெட்ஸ் டேக்கன் ஓவரில் எல்லா அசட்டையும் எடுக்கலாம். எது மட்டும் இருக்கும், எந்த அசெட் எடுக்கக்கூடாதுன்னா ஃபிக்சீசியஸ் அசெட்ஸை தவிர மீது எல்லா அசெட்ஸையும் நீங்கள் எடுக்கலாம். ஃபிக்சீசியஸ் அசெட்ஸ்னால் என்னென்னா ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ், டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ, அதுக்கப்புறம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்டோட டெபிட் பேலன்ஸ், இந்த 3 நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா இதில் எடுக்கக்கூடாது அசெட்ஸில். சரியா? ப்ராப்ளத்தில் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த 3மே எடுக்கக்கூடாது. மற்ற எல்லா அசெட்ஸையும் நீங்கள் எடுத்துடலாம். அதே மாதிரி இங்கே என்னென்னா அக்ரீட் வேல்யூ ஆஃப் லைபிலிட்டிஸ் டேக்கன் ஓவரில் எந்தெந்த லைபிலிட்டிஸ் எடுக்கக்கூடாது அப்படின்னா ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ், அப்புறம் ஷேர் கேபிட்டல், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், இதெல்லாம் என்ன பண்ணக்கூடாதுன்னா லைபிலிட்டிஸில் வந்து எடுக்கக்கூடாது. சரியா? மீதி எல்லா அவுட் சைட் லைபிலிட்டிஸ், எக்ஸ்டர்னல் லைபிலிட்டிஸ் எல்லாமே எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், இதான் வந்து பேலன்ஸ் ஷீட் இவ்வளோ கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து என்ன அவங்க அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்னா பிந்து லிமிடெட் அக்ரீட் டு அக்யூர் ஃபிக்ஸட் அசெட்ஸ் 10% மோர் தேன் த புக் வேல்யூ. அதாவது பிந்து லிமிடெட் வந்து அக்ரீட் டு அக்யூர்டு ஃபிக்ஸட் அசெட்ஸை வந்து புக் வேல்யூ வரைக்கும் 10% அதிகமாக எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. சரியா? ஃபிக்ஸட் அசெட்டை புக் வேல்யூ வரைக்கும் 10% அதிகம் தரதா சொல்லியிருக்காங்க. கரண்ட் அசெட்டை எவ்வளோ வேல்யூ பண்ணியிருக்காங்க? 1,50,000 தான் தர முடியும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து என்னென்னா த பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் வாஸ் பெய்டு 50% இன் equity shares ஆஃப் ₹10 அண்ட் பேலன்ஸ் இன் கேஷ். அதாவது பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் நம்ம கேல்குலேட் பண்ணதுக்கப்புறம் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் கிடைக்கிற அமௌண்ட்டில் 50% வந்து equity ஷேர்ஸுக்கும் மீதியை வந்து கேஷாகவும் கொடுக்குறதா சொல்கிறாங்க. சரியா? பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் வர அமௌண்ட்டில் 50% வந்து equity ஷேர்ஸாகவும் மீதி பேலன்ஸ் 50% கேஷாகவும் பே பண்ணுறதா சொல்கிறாங்க. சரியா? இப்போது இந்த ப்ராப்ளத்தில் பர்ச்சேஸ் கன்சிடரேஷனும் டிஸ்சார்ஜ் ஆஃப் பர்ச்சேஸ் கன்சிடரேஷனும் கேல்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் கேல்குலேட் பண்ணிடலாம். இப்போ இது வந்து உங்களுக்கு பார்த்த உடனே தெரியும், இதில் அசெட்ஸ் கொடுத்துருக்காங்க, லைபிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ இது நெட் அசெட் மெத்தட் தான். இங்கே கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷனும் எதை பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க? அசெட்ஸும் லைபிலிட்டிஸை பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நெட் அசெட் மெத்தடுன்னு கன்ஃபார்மாக தெரியும். நெட் பேமெண்ட் மெத்தடில் ஷேர்ஸ் அதோட வேல்யூஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அப்போ அது வந்து நெட் பேமெண்ட் மெத்தட். இப்படி தான் என்ன பண்ணணும்னா நெட் அசெட் மெத்தடாக நெட் பேமெண்ட் மெத்தடான்னு கண்டுபிடிக்கணும். சரியா? இப்போது நீங்கள் 3 காலம் போட வேண்டியிருக்கும். 1 பர்டிகுலர் காலம், 2 அமௌண்ட் காலம் போடணும். ஃபஸ்ட்டு என்ன எழுதுவீங்க? அக்ரீட் வேல்யூ ஆஃப் அசெட்ஸ் டேக்கன் ஓவர். ஃபஸ்ட்டு இங்கே பேலன்ஸ் ஷீட்டில் என்ன அசெட்லாம் இருக்குது? ஃபிக்ஸட் அசெட்ஸும் கரண்ட் அசெட்ஸும் இருக்குது. ஃபிக்ஸட் அசெட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 9 lakh கொடுத்துருக்காங்க. 9 lakh. இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபிக்ஸட் அசெட்டில் 10% மோர் தேன் த புக் வேல்யூ வரைக்கும் பிந்து லிமிடெட் வந்து அக்ரீட் பண்ணுறாங்க. ஃபிக்ஸட் அசெட்ஸை வந்து புக் வேல்யூவில் வரைக்கும் அதிகமாக 10% கொடுத்து எடுக்கிறதா சொல்கிறாங்க. ஃபிக்ஸட் அசெட்ஸ் 10% மோர் தேன் த புக் வேல்யூ வரைக்கும் 10% அதிகமாக கொடுக்குறாங்கன்ட்டு. அப்போ மொத்தம் புக் வேல்யூ எவ்வளோ இருக்குன்னா ஆல்ரெடி 9 lakh இருக்குது. இந்த 9 lakhல வந்து 10% கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ கிடைக்கும்? 90,000 கிடைக்கும். அப்போ 9 lakh + 90,000 எவ்வளோ வரும்? 9,90,000. சரியா? 9,90,000 கிடச்சிருக்கு. அடுத்து கரண்ட் அசெட்ஸோட வேல்யூ அவங்க எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 1,50,000 தான் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. இங்கே எவ்வளோ இருக்குது? 2 lakh இருக்குது. பட் அவங்க அக்ரி பண்ணது எவ்வளோ? 1,50,000. நம்ம அவங்க அக்ரி பண்ண வேல்யூவை தான் எடுக்கணும். ஸோ அது அக்ரீட் வேல்யூ எவ்வளோ? கரண்ட் அசெட்ஸ் 1,50,000. இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 11,40,000. எப்போவுமே அக்ரீட் வேல்யூ தான் எடுக்கணும். அதனால தான் நம்ம இங்கே என்ன எழுதியிருக்கோம்? அக்ரீட் வேல்யூ ஆஃப் அசெட்ஸ் டேக்கன் ஓவர். அடுத்து அக்ரீட் வேல்யூ ஆஃப் லைபிலிட்டிஸ் டேக்கன் ஓவர் லெஸ் பண்ணணும். இங்கே என்னெல்லாம் இருக்குன்னா
நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், equity ஷேர், ப்ரிஃபரன்ஸ் ஷேர், ஷேர்ஸ் எல்லாம் எடுக்கக்கூடாது, ஜெனரல் ரிசர்வ் எடுக்கக்கூடாது, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் எடுக்கக்கூடாது. அடுத்து என்ன இருக்குன்னா 5% டிபெஞ்சர்ஸும் சன்ட்ரி கிரெடிட்டார்ஸும் இருக்குது. இந்த ரெண்டையுமே நம்ம எடுக்கணும். 1,20,000, 1,30,000 கொடுத்துருக்காங்க. அந்த ரெண்டு ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 2,50,000. இப்போ இதுலேருந்து இதை லெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 8,90,000 கிடைக்கும். இதான் வந்து என்னது? பர்ச்சேஸ் கன்சிடரேஷன். அசட்ஸ்லேருந்து லைபிலிட்டிஸை லெஸ் பண்ணி கிடைக்கிறதா என்னது? பர்ச்சேஸ் கன்சிடரேஷன். நமக்கு இதில் இன்னொன்று வேறு கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா டிஸ்சார்ஜ் ஆஃப் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ டிஸ்சார்ஜ் ஆஃப் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க ஒரு இது கொடுத்துருக்காங்க. என்னென்னா த பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் வாஸ் பெய்டு 50% இன் equity ஷேர்ஸ். 50% வந்து equity ஷேர்ஸாக பெய்ட் பண்ணுறாங்களாம். அண்ட் பேலன்ஸ் வந்து கேஷாக பே பண்ணுறாங்களாம். அப்போ மொத்தம் நமக்கு எவ்வளோ equity ஷேர்ஸ் கிடச்சிருக்கு? 8,90,000. 8,90,000ல் 50% equity ஷேர்ஸ்னால் பாதி எவ்வளோ வரும்? 8,90,000ல் 4,45,000 கிடைக்கும். மீதி வந்து கேஷாக பே பண்ணுறாங்களா? 50% equity ஷேர்ஸ்னால் மீதி 50% கேஷ். ஸோ மீதி 50% எவ்வளோ? 4,45,000. இப்போ இந்த ரெண்டு 4,45,000 4,45,000 சேர்த்தோன்னா நமக்கு எவ்வளவு? பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் 8,90,000. இதான் வந்து என்னது? டிஸ்சார்ஜ் ஆஃப் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன். இப்போ நான் சொல்லி தந்த 3 ப்ராப்ளமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ப்ராப்ளத்தில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.